இன்றைக்கி வீடியோவில் ஹிட் ட்ரைனிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஹிட் அதாவது H.I.T, ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங். Now don't get confused with H.I.I.T, which stands for high intensity interval training. அது வந்து கார்டியோவில் ஜென்ரலி யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெங்க் ட்ரைனிங், வெயிட் ட்ரைனிங் பற்றி பேச போகிறோம். ஸோ we are going to talk about high intensity training, ஹிட். இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஹெவி டியூட்டி ட்ரைனிங். ஓகே, ஸோ இப்போ ஹிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வால்யூம்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். வாட் யூ மீன் பை வால்யூம் இன் அ ஒர்க் அவுட்? வால்யூம் அப்படின்னா ஒரு ஒர்க் அவுட்டில் நம்ம வந்து எவ்வளோ செட்ஸ் பண்ணுறோம், ஒவ்வொரு செட்டில் வந்து எவ்வளோ ரெப்படிஷன்ஸ் பண்ணுறோம், மொத்தத்தில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், இதுதான் வால்யூம். ஓகே, சில பேர் இதே வால்யூமில் வந்து லோடையும் ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ நம்பர் ஆஃப் செட்ஸ் multiplied by number of repetitions multiplied by the average weight that you are lifting in a workout. ஓகே, ஸோ இப்போ வந்து ஹை வால்யூம் ட்ரைனிங்னு ஒன்று இருக்குது, லோ வால்யூம் ட்ரைனிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஹை வால்யூம் ட்ரைனிங்கிறது வந்து பல மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுறது ஒரே ஒர்க் அவுட் செஷனில். ஸோ ஆப்வியஸ்லி வில் பி டூயிங் லாட் ஆஃப் செட்ஸ் அண்ட் வித்தின் தோஸ் செட்ஸ் வில் டூ லாட் ஆஃப் ரெப்பிட்டிஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் ட்ரைனிங்கை வந்து 60s 70s வந்து ஆர்னால்ட், ஃப்ராங்கோ கொலம்போ, ஜோய் வீடர், இந்த குரூப் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. இன்றைக்கி வரைக்கும் அதை தான் வந்து நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். பட் அந்த டைமில் ஜோய் வீடரை எதிர்த்து ஒருத்தர் நின்னார். அவர் பேர் தான் வந்து ஆர்த்தர் ஜோன்ஸ். இவர் வந்து லோ வால்யூமை ப்ரப்போஸ் பண்ணார் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ யோசிச்சு பாருங்கள், அந்த டைமில் வந்து ஆர்னால்ட் எவ்வளோ பாப்புலராக இருந்தார், ஜோய் வீடர் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன். அவங்கள எதிர்த்து ஆர்த்தர் ஜோன்ஸ் வந்து லோ வால்யூம் ஒர்க் அவுட் ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, அந்த லோ வால்யூம் ஒர்க் அவுட் தான் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங். ஓகே, அது ஏன்னு போக போக பார்க்கலாம். பட் H.I.T ஹிட் ட்ரைனிங் அப்படின்னு சொன்னாலே வந்து நம்ம மைண்டில் வர ஃபஸ்ட்டு பேர் வந்து மைக் மென்சர், கரெக்ட்? பட் தட் இஸ் நாட் ஜஸ்டிஃபைட். ஏன்னா ஃபாதர் ஆஃப் ஹிட் ட்ரைனிங் வந்து ஆர்த்தர் ஜோன்ஸ் தான். கொஞ்சம் வரலாறு பார்க்கலாம். ஸோ ஆர்த்தர் ஜோன்ஸ் வந்து ஒரு கெனேடியன் பாடி பில்டர். இவர் வந்து இறந்துட்டார். இவர் தான் வந்து அந்த டைமில் ஹை இன்டென்சிட்டி இந்த கான்செப்டை உள்ளே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, ஹை இன்டென்சிட்டி அப்படின்னு என்னென்னா லோ வால்யூம்லேயே வந்து நிறைய எஃபர்ட் போடுறது. ஒரு 30 to 45 மினிட்ஸ் தான் ஒரு ஒர்க் அவுட் செஷன் இருக்க போகுது. பட் அதிலே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து 100% ஆர் ஈவன் மோர் தென் தட் கொடுத்துட்டு வெளியில் வர போகிறோம். ஓகே, ஸோ அதனால் ஆப்வியஸ்லி யூ கேன் நாட் ஸ்பெண்ட் மோர் டைம் இந்த ஜிம். ஓகே, ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு பர்சனாலிட்டி, ஹைலி இன்டெலெக்சுவல் பட் லிட்டில் கிராக்ட் அப். ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா அட் ஒன் பாயிண்ட் ஹி வாஸ் ஒன் ஆஃப் த டாப் ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. டாப் 400 வந்தார். அதே டைமில் ஹி வாஸ் ஆல்சோ ஹோம்லெஸ், நாட் ஒன்ஸ், மல்டிபிள் டைம்ஸ், 3 or 4 டைம்ஸ். இவரோட ஆம்பிஷன் வந்து எப்படின்னா பாப்புலராக இருக்கணும், ரிச்சாக இருக்கணும், பெரிய பெரிய ரிஸ்க்லாம் எடுக்கணும், விச் இஸ் ஆல் குட் திங். 12 வயசில் இவர் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட இருக்க அந்த மெடிக்கல் புக்ஸ் எல்லாத்தையுமே வந்து படித்து முடிச்சிட்டாரு. 14 இயர்ஸில் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ டாக்டர். அந்த அளவுக்கு அவர் வந்து இன்டெலெக்சுவலாக இருந்திருக்காரு. பட் அட் த சேம் டைம் இவரோட ஃபிலாசபி வந்து பார்த்திங்கன்னா யங் உமன், ஃபாஸ்ட் ஏர்க்ராஃப்ட்ஸ், பிக் க்ரோக்கடைல்ஸ், இதுதான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட ஆஃபீஸ்லேயே பின்னாடி வந்து எலிஃபெண்ட் அண்ட் க்ரோக்கடைல் வச்சுப்பார் ஆஸ் அ பெட். அந்த மாதிரி ஒரு எக்ஸைட்டிக்கான ஆள். ஸோ ஃபிட்னஸ்க்கு இதெல்லாம் தேவையில்லை. ஃபிட்னஸில் அவர் கொடுத்த ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நாட்டிலஸ் மிஷின். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த நாட்டிலஸ் மிஷின் வந்து இப்போ வந்து கமர்ஷியலாக வரதில்லை. பட் ஹோம் எக்யூப்மெண்ட்ஸ் இன்னும் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்குது. யூ குட் ஃபைண்ட் தட் இன் அமேசான், போய் பாருங்கள். ஸோ இந்த நாட்டிலஸ் மிஷினோட ஐடியா என்னென்னா கான்ஸ்டன்ட் டென்ஷன். இப்போ எப்படி லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணுறோம், அதில் வந்து நமக்கு குவாட்ஸ் வந்து ஐசோலேட் ஆகிடுது, கான்ஸ்டண்ட்டாக டென்ஷனில் இருக்குது கேபிள் மூலமாக, ரைட்? ஸோ இவரோட நாட்டிலஸ் மிஷின் வந்து அந்த கான்செப்டில் தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் கிளாம்ஸ்லாம் வச்சு ஃபுல் பாடிக்கு. ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமை வந்து பிகாஸ் ஆஃப் ஜோ வீடர் அண்ட் ஆர்னால்ட்ஸ் பாப்புலாரிட்டி அவர் வந்து அவ்வளோவா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியல ஆஸ் எ பிஸ்னஸ் மேன். பட் இதை லேட்டராக சக்ஸஸ் ஆகினது வந்து மைக் மென்சர். ஸோ மென்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாப்புலரான ஃபிகர் ஆன் தி மிஸ்டர் ஒலிம்பியா ஸ்டேஜ். 1979 அது வந்து இவர் வந்து ஹெவி வெயிட் டிவிஷன் வந்து அடித்தார். ஓகே,
பட் இவரோட பாப்புலாரிட்டி வந்து ஹிட் ட்ரைனிங் மூலமாக மேலே போக போக 1980 வந்து இவரும் வந்து பொலிட்டிக்கலி ஹீ லாஸ்ட் டு த வீடர் குரூப், ஆர்னால்ட் அண்ட் ஃப்ராங்கோ குரூப். ஏன்னா மிஸ்டர் ஒலிம்பியாவே வந்து வீடரோட ஸ்பான்சர்ஷிப்பில் தான் நடக்கும், ஐஎஃப்பி. ஸ்பெஷலி 1980 ஒலிம்பியா வந்து ஐ திங்க் ஆஸ்திரேலியா சிட்னியில் இருந்துச்சு. இது வந்து ரொம்ப கான்ட்ரவர்ஷியலான ஒரு பாடி பில்டிங் கான்டெஸ்ட், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து அதுக்கு முன்னே 3 வருஷம் வந்து ஃப்ரான்ஸ் தான் வின் பண்ணிட்டு இருந்தார். ஆர்னால்ட் வாஸ் ஆல்ரெடி ரிட்டையர்ட், ஹி வாஸ் ஆக்டிங் இன் மூவிஸ், ஸோ ஹி வாஸ் அவுட் ஆஃப் ஷேப். பட் சடனாக சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அவர் வந்து ஜாயின் பண்ணிட்டார் 1980. அந்த டைமில் வந்து மைக் மென்சர் வந்து டாப் மோஸ்ட் ஷேப்பில் இருந்தார் அண்ட் ஹி வாஸ் ஃபாலோவிங் ஹிட் ட்ரைனிங். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவர் வந்து ஹிட் ப்ரோக்ராமை நல்லா பாப்புலரைஸ் ஆகலாம், மிஸ்டர் ஒலிம்பியா வின் பண்ணி பாப்புலர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். பட் politics played its role and Arnold won the மிஸ்டர் ஒலிம்பியா கான்டெஸ்ட். இதுக்கப்புறம் மைக் மென்சர் வந்து பாடி பில்டிங் பண்ணுறதை விட்டுட்டார், டெஃபினெட்லி நாட் இன் மிஸ்டர் ஒலிம்பியா. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து டீச் பண்ண ஆரம்பித்தார் அவரோட ஃபிலாசபிஸை ஹிட் ப்ரோக்ராம் மூலமாக. ஸோ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா வந்து யாருமே ஒரு மிஸ்டர் ஒலிம்பியா டைட்டில் வின் பண்ணதில்லை ஹிட் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டோரியன் ஏட்ஸ் வந்து ஸ்டேஜில் நுழையிறாரு. ஐ திங்க் ஃப்ரம் 1992 to 1997 கண்டினியூஸாக அவர் வந்து மிஸ்டர் ஒலிம்பியா வந்திருக்காரு 6 times. அண்ட் ஹீ ஃபாலோட் ஹிட் ப்ரோக்ராம், லோ வால்யூம் ஹை இன்டென்சிட்டி ப்ரோக்ராம். அங்கே தான் அவர் வந்து வேர்ல்டு வைடாக வந்து இதை எடுத்து போய் சேர்க்குறாரு. பட் அகெயின் ஹீ இஸ் நாட் அன் அமெரிக்கன், ஸோ பாலிடிக்ஸ் அகெயின் பிளேட் இட்ஸ் ரோல். ஸோ இதுதாங்க ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் ஹிட் ட்ரைனிங். ஸோ நம்ம வந்து ஹிட் ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்த்தர் ஜோன்ஸ் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணார்ல, அதை பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸோ ஆர்த்தர் ஜோன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவரோட நாட்டிலஸ் மிஷின் மூலமாக இந்த ஹெவி டியூட்டி, அதாவது லோ வால்யூம் பட் ஹை இன்டென்சிட்டி ட்ரைனிங்கை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இதுதான் வந்து ஒரிஜினல் ஹிட் ப்ரோக்ராம். இதுக்கப்புறம் தேங்க்ஸ் டு மென்சர் அண்ட் டோரியன் ஏட்ஸ் இதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி ஜனங்கள்கிட்ட போய் சேர்க்குறாங்க. ஸோ நம்ம வந்து ஒரிஜினல் ஹிட் ப்ரோக்ராம் பற்றி பார்ப்போம், அதாவது ஆர்த்தர் ஜோன்ஸோட ஹிட் ப்ரோக்ராம் பற்றி பேசுவோம். ஸோ இவரோட ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா 10 பிரின்சிபல்ஸ் இருக்குது, 10 ரூல். ஓகே, அது என்னென்னு பார்ப்போம். ஸோ ரூல் நம்பர் 1 என்னென்னா, யூ ஹேவ் டு டூ ஃபுல் பாடி எக்ஸசைஸ். ஃபுல் பாடி ஒரே ஒர்க் அவுட் செஷனில் வந்து உங்களோட என்டையர் பாடி பார்ட்ஸ் வந்து கவர் பண்ணிடணும். இதுதான் ரூல் நம்பர் 1. இதே ரூலில் அவர் வேறு என்ன சொல்கிறாருன்னா, 12 எக்ஸசைஸ் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஒர்க் அவுட் செஷனில், நாட் மோர் தென் தட். ஸோ 12 வந்து அப்பர் பாடி அண்ட் லோவர் பாடி ரெண்டாக நீங்கள் வந்து பிரிச்சுக்கலாம். ஸோ யூ குட் சூஸ் 6 ஃபார் அப்பர் பாடி அண்ட் 6 எக்ஸசைசஸ் ஃபார் லோவர் பாடி. பட் அட்லீஸ்ட் அப்பர் பாடிக்கு 4 வேணும் அண்ட் லோவர் பாடிக்கு 6 வேணும். ஸோ 4 and 8 இந்த காம்பினேஷன் கூட ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ இட்ஸ் அப் டு யூ, யூ குட் சூஸ் எனி 12. எந்த எக்ஸசைஸுமே வந்து ஒரே ஒரு செட் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. செகண்ட் ரூல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெப்பிட்டிஷன்ஸ், அதாவது எவ்வளோ ரெப்பிட்டிஷன் ஒரு செட்டில் நீங்கள் வந்து கொடுக்க போகிறீங்க. ஸோ அதுக்கு அவர் கொடுக்குற லிமிட் வந்து 8 to 12, நோ லெஸ் தென் 8, நோ மோர் தென் 12. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். தட்ஸ் வேர் ரூல் நம்பர் 3 comes into picture. எவ்ரி செட் ஹேஸ் டு பி டன் டு ஃபெயிலியர். அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு செஸ்ட் எக்ஸசைஸ் சூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, பெஞ்ச் ப்ரெஸ். அந்த பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் ஒரே ஒரு செட் தான் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஆனால் 8 to 12 ரெப்பிட்டிஷன்ஸ் வர வர நீங்கள் வந்து டோட்டலி எக்ஸாஸ்ட் ஆகிடணும். அந்த மாதிரியான வெயிட் நீங்கள் வந்து தூக்கணும். ஓகே, ஸோ நவ் இது வந்து ரொம்ப எக்ஸாஸ்டிவாக இருக்க போகுது, ரொம்ப டயரிங்காக இருக்க போகுது. பட் குவிக்காக வந்து நீங்கள் முடிச்சிடுவீங்க. ஸோ இவ்வளோ ஹெவியாக நீங்கள் வந்து எக்ஸசைஸ் போட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி யூ நீட் மோர் டைம் டு ரிகவர். ஸோ தேட்ஸ் when the next rule comes into picture. நீங்கள் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ண போகிறது கிடையாது. You have to do no more than 3 times a week. At least 1 time நீங்கள் பண்ணணும், maximum 3 times. And those 3 times should be at regular intervals. So alternate days, ஒரு நாள் லீவ் விட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வர போகிறீங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ இப்போது இவ்வளோ எக்ஸாஸ்டிவாக நீங்கள் வந்து ஒரு ஒர்க் அவுட் செஷனில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஈவன் தோ இட் இஸ் வெரி ஷார்ட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சினர்ஜிஸ்டிக் மசில் அண்ட் அகனிஸ்ட் மசில் பற்றி நம்ம பேசணும் இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் டூயிங் புல் அப்ஸ், அப்போ உங்கள் பைசப் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடும் பிஃபோர் ஈவன் யூ குட் ஹிட் யுவர் பேக். கரெக்ட், நிறைய பேர் நீங்கள் புல் அப்ஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு. ஸோ அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
அந்த மாதிரியான எக்ஸசைஸ் சூஸ் பண்ணுங்கள். ஆர்டரில் பண்ணோம்னா பிகர் மசில்ஸ் கம் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் ஸ்மாலர் மசில்ஸ். அப்போ தான் வந்து எல்லா மசில்ஸ்க்கும் ஈக்குவலான எஃபர்ட் போய் சேரும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நான் டாக்கிங் அபவுட் டெம்போ. இப்போ இந்த ஒர்க் அவுட் செஷன்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட டைமிங் வந்து ஸ்லோவாக இருக்கணும். ஒரு ரெப்பிட்டேஷன் நீங்கள் எப்படி ஒரு கேர்ள் பண்ணுறீங்கன்னா யூ ஷுட் டேக் 5 seconds டு ஃபினிஷ் 1 rep. அந்தளவுக்கு ஸ்லோவாக இருக்கணும். அதுலேயே அடுத்த ரூல் என்ன சொல்கிறாருன்னா எக்ஸென்ட்ரிக் பார்ட் ஆஃப் யுவர் மூமெண்ட், அதாவது இந்த நெகட்டிவ் பார்ட். இப்போ பைசப் கேர்ள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பாசிட்டிவ் அண்ட் இது நெகட்டிவ். இந்த நெகட்டிவ் வந்து 3 seconds கீழே போகணும். திஸ் இஸ் இஸ் நெக்ஸ்ட் ரூல். ஓகே, ஸோ ஃபார் எவ்ரி ஒர்க் அவுட், இப்போது 2 நாள் முன்னாடி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, அடுத்தது இன்றைக்கி பண்ணுறீங்கன்னா போன ஒர்க் அவுட்டோட இன்றைக்கி பண்ண போகிற ஒர்க் அவுட்டோட எஃபர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். எப்படி ஜாஸ்தியாக போகிறோம்? அதே 12 எக்ஸசைசஸ் தான், அதே 12 பாடி பார்ட்ஸ் தான், அதே செட்ஸ், அதே ரெப்பிடேஷன்ஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி யூ ஹேவ் டு இன்க்ரீஸ் யுவர் லோட் வெயிட்ஸ். இது வந்து கொஞ்சம் தூக்கில் நீங்கள் போட போகிறீங்க. இதுதான் அவரோட நெக்ஸ்ட்டு ரூல். நெக்ஸ்ட் ஆப்வியஸ்லி ஹீஸ் இன்ட்ரடியூசிங் நாட்டிலஸ் மிஷின். ஸோ அவர் வந்து இந்த ஒர்க் அவுட் எல்லாமே நாட்டிலஸ் மிஷின் மூலமாக பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ சொன்னார் பேசிக்கலி இன்றைக்கி காலத்தில் அதை நம்ம வந்து எப்படி புரிஞ்சிக்கலாம்னா நாட்டிலஸ் மிஷினோட இன்டென்ஷன் என்ன? ஐசோலேஷன். ஸோ உங்களோட எக்ஸசைஸ் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு ஐசோலேட்டட் எக்ஸசைஸாக இருக்கணும். ஃபோக்கஸிங் ஆன் ஒன் மசில் அட் அ டைம் ஆஸ் ஃபார் as பாசிபிள். இதுதான் நெக்ஸ்ட் ரூலை நம்ம வந்து இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். பட் இந்த எல்லா ரூல்ஸ்க்குமே வந்து ஒரு மாஸ்டர் ரூல் ஒன்று இருக்குது. அது என்னென்னா என்னென்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே லாக்ஸில் எழுதிட்டே வாங்க. ரெக்கார்ட் வாட் எவர் யூ ஆர் டூயிங். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் ஒர்க் அவுட்டில் எவ்வளோ ஜாஸ்தியாக போடலாம் எவ்வளோ கம்மியாக போடலாங்கிற அந்த எஸ்டிமேஷன் கிடைக்கும். இதுதான் ஆர்த்தர் ஜோன்ஸோட ஒரிஜினல் 10 principles ஆஃப் HIT ப்ரோக்ராம். But you're a rotary animal. You don't move in straight lines, you rotate. Even if you move in a straight line, it's a combination of several rotational movements. So the first thing was to design a rotational machine. Yeah. So rather than trying to fit a man to a tool, we fit the tool to the man. Yeah. And லோ வால்யூம் பட் ஹை இன்டென்சிட்டி. இந்த ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திஸ் வில் சூட் மோஸ்ட் ஆஃப் அஸ், டெஃபினெட்லி ஃபார் தோஸ் ஹூ ஆர் டூயிங் நேச்சுரல் பாடி பில்டிங். ஏன்னா இதில் வந்து இனஃப் ரெக்கவரி டைம் வந்து பில்ட்இன் ஆயிடுச்சு. பட் இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அண்ட் திஸ் இஸ் அ மெடிக்கல் எமர்ஜென்சி. இப்போது ஹை இன்டென்சிட்டினா சூப்பர் ஹை இன்டென்சிட்டியாக போகுது. ஒரே ஒரு செட் தான் ஒரு பாடி பார்ட்டுக்கு அண்ட் யூ ஆர் கோயிங் டு எக்ஸாஸ்ட் யுவர் செல்ஃப் இன் தட். ஸோ அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு அது வந்து ஹை இன்டென்சிட்டியாக இருக்க போதுன்னு. இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி ஹை எஃபர்ட்டோட போடக்கூடிய செட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இட் குட் லீட் டு சம்திங் கால்ட் ரேப்டோமயோலிசிஸ். ஐ திங்க் ஐ ஸ்பெல் இட் ரைட். ரேப்டோமயோலிசிஸ்ங்கிறது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன். இதில் என்ன நடக்கும்னா ஜென்ரலி இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டோ இல்லை க்ராஷ்லேயோ வந்து இது நடக்கக்கூடிய ஒரு இன்சிடெண்ட். இதில் என்ன நடக்கும்னா உங்களோட மசில் வந்து ரப்சர் ஆகி அதில் இருக்க ப்ரோட்டீன் எலிமெண்ட்ஸ் வந்து பிளட் ஸ்ட்ரீமில் வந்து போக ஆரம்பிச்சிடும். which will go and affect your kidneys as well. ஸோ இதோட சிம்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் யூரின் போகிறதோ, டிசினஸ், கொலாப்ஸ் ஆகிறது, இது மாதிரி இட் குட் பி லைஃப் த்ரெட்னிங். ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு மேஜர் ட்ராபேக் இந்த ஹை இன்டென்சிட்டி லோ வால்யூம் எக்ஸசைஸில். மற்றபடி இட் இஸ் ஓகே. இட் வில் சூட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹூ ஆர் பிஸி இன் தர் ஒர்க். ஏன்னா நீங்கள் வந்து ரொம்ப நேரம் ட்ரெயின் பண்ண தேவையில்லை, ரொம்ப லாங்கும் பண்ண தேவையில்லை. யூ குட் டூ 2 or 3 times a week. So beginners can start doing it. I have tried this during my off seasons. I think it works. இது வந்து ஒர்க் ஆகாதுன்னு சொல்ல முடியாது, பட் யூ வில் ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் அபவுட் ஹெவி வெயிட். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு தனியால் செல்ஃபாக நீங்கள் வந்து பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்க, இல்லை ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க இண்டிவிஜுவலானா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். யூ வில் நீட் சம் பார்ட்னர். ஏன்னா அவ்வளோ சூப்பர் ஹெவி வெயிட் போகும்போது யூ நீட் சம் ஸ்பாட்டர், சம் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கோச். ஸோ இப்போ ஃபைனல் வேர்டிக் என்ன நீங்கள் கேட்கலாம். ஹை இன்டென்சிட்டி லோ வால்யூம் நல்ல ஆப்ஷனா, இல்லை லோ இன்டென்சிட்டி அண்ட் மாடரேட் இன்டென்சிட்டி ஹை வால்யூம் நல்ல ப்ரோக்ராமா? தெர் இஸ் நோ டெஃபினிட்டிவ் ஆன்சர் ஹியர். ஓகே, இப்போது என்ன கேட்டிங்கன்னா போத் ஆஃப் தம் வில் ஒர்க், ரைட்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆர்னால்ட், ஃப்ராங்கோ கொலம்போ, ஃப்ராங்க் ஜேன் இவங்கெல்லாம் வந்து ஹை வால்யூம் ஃபாலோ பண்ணாங்க. தே ஆல் ஹேட் கிரேட் ஃபிசிக்ஸ், ரைட்? தே வான் மிஸ்டர் ஒலிம்பியா. அட் த சேம் டைம்
ஹை இன்டென்சிட்டி லோ வால்யூம் பண்ணுற மைக் மென்சரோ இல்லை டோரியன் ஏட்ஸோ அவங்க கூட ஒலிம்பியா வின் பண்ணியிருக்காங்க, தி ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் பாடி பில்டிங். ஸோ ஐ திங்க் both of them will work. ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஆர்னால்டு வந்து ஹை இன்டென்சிட்டி ப்ரோக்ராம் எடுத்து பண்ணியிருந்தாருன்னா ஆர்னால்டாக இருக்க முடியாதா? இல்லை டோரியன் ஏட்ஸ் வந்து ஹை வால்யூம் பண்ணியிருந்தாருன்னா டோரியன் ஏட்ஸாக இருந்திருக்க முடியாதா? கண்டிப்பாக இருந்திருக்க முடியும். ஐ திங்க் வி ஷுட் ஸ்டாப் லுக்கிங் அட் ஹூ இஸ் டூயிங் வாட். தட் ஷுட் நாட் பி அவர் மோட்டிவேஷன். இப்போது NBA பிளேயர்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணுறாங்க கிரவுண்டில், ரைட்? ஸோ இங்கேருந்து அங்கே ஓடிக்கிட்டு 2 கையில் ட்ரிப்ளிங் பண்ணதுனால அவங்க வந்து NBA பிளேயர்ஸாக இருக்கிறாங்களா? இல்லை அப்படி நம்ம பண்ணுறதுனால நம்ம NBA பிளேயர்ஸ் ஆகிட முடியுமா? டெஃபினெட்லி நாட், ரைட்? பட் பாடி பில்டிங்கில் மட்டும் ஏன் நம்ம இது மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணுறோம்? ஆர்னால்டு இது பண்ணார், அதனால் நம்மளும் அதை பண்ணால் அது மாதிரி ஆகிடுவோம் அப்படின்ட்டு. டெஃபினெட்லி இட்ஸ் நாட் பாசிபிள். தெர் ஆர் ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் தட் பிளேஸ் இன் டு இட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி genetics, skills, knowledge, right? But genetics covers everything else. On top of that, steroids, right? So இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஃபோக்கஸில் வச்சுக்கிட்டு தான் வந்து டிசைட் பண்ணுவோம். ஸோ லெட்ஸ் நாட் டாக் அபவுட் ஹை இன்டென்சிட்டி, லோ இன்டென்சிட்டி ஆர் நோ ஆர்னால்ட் ஆர் மைக் மென்சர். லெட்ஸ் கோ பை வாட் சயின்ஸ் சேஸ். அதை பற்றி தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ சயின்ஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, மல்டிபிள் சேலஞ்சிங் செட்ஸ், அவ்வளோதான். மல்டிபிள் அண்ட் சேலஞ்சிங், இதுதான் வந்து 2 முக்கியமான கீவேர்ட்ஸ் டு கீப் இன் மைண்ட். ஸோ மல்டிபிள்னால் என்ன? மோர் ஆர் லெஸ் ஹை வால்யூம், மல்டிபிள் செட்ஸ். ஒரு செட்டு இஸ் கிராஸ்ட் ஓவர் ஆல்ரெடி. ஸோ 3 to 4 செட்ஸ் பண்ணலாம், கரெக்ட்? ஸோ இது வந்து ஒரே செஷனில் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மல்டிபிள் செட்ஸ்னால் யூ குட் ஸ்ப்ளிட் இட் இன்டூ ட்வைஸ் அ வீக். இப்போ செஸ்ட்னு எடுத்துட்டிங்கன்னா மண்டே செஸ்ட் அண்ட் Thursday செஸ்ட். ஸோ யூ குட் ஆட் அப் அண்ட் தென் பில்ட் த வால்யூம். Okay, and each one of them have to be challenging. There's a difference between challenging and failure. Failure na then Mike Mentzer point of view or Arthur Jones point of view க்கு போயிடுவீங்க. அப்போ ஒன்று தான் பண்ண முடியும். எல்லா செட்டும் எப்படி நீங்கள் ஃபெயிலியராக பண்ண முடியும்? ஒரே பாடி பார்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஜஸ்ட் பிஃபோர் ஃபெயிலியர் ஸ்டாப் பண்ணுவீங்க. அதுதான் சேலஞ்சிங். ஸோ யூ வில் ஸ்டார்ட் டு ஃபீல் த பர்ன், பட் யூ வில் நாட் கோ டு ஃபெயிலியர். இன்னும் 2-3 ரெப்ஸ் அவங்க வந்து ரிசர்வரில் வச்சுக்கணும். அப்போ தான் திரும்ப கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு செகண்ட் செட்டில் நீங்கள் வந்து அதே சேலஞ்சிங் செட் பண்ண முடியும். ஸோ பெஞ்ச் ப்ரெஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 to 4 செட்ஸ் சேலஞ்சிங்கான செட். இஃப் யூ ரியலி வாண்ட் டு கோ டு ஃபெயிலியர், அதை வந்து லாஸ்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் வாட் சயின்ஸ் இஸ், மல்டிபிள் சேலஞ்சிங் செட்ஸ். அண்ட் நாட் ஓன்லி தேட், இதுக்கு வந்து எப்படி நீங்கள் பண்ண முடியும்? சூப்பர் ஹெவி வெயிட்ஸில் பண்ண முடியாது. ஸோ யூ ஹேவ் டு டேக் அ சேலஞ்சிங் வெயிட். அவ்வளோதான். இஃப் யூ ஃபாலோ திஸ், வி வில் பி சேஃப் அண்ட் வில் ஆல்சோ க்ரோ naturally, beautifully and successfully.